நல்ல வேளை பெரியப்பா பாவம் உடம்பு சரியாயிருச்சு. அக்கா பாவம் எவ்வளோ தூரம் அழுதுட்டு இருந்தா. பெரியம்மா கூட ரொம்ப பயந்துட்டாங்களே. சே, அவருக்கு அப்படி வரணும். பாவம் நல்ல மனுஷன். சரி, இப்போ சரியாயிட்டுன்னு சொல்லிட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். சந்தோஷம் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஊருக்கு போயிட்டோன்னு. பாவம் ஊருக்கு போகிறதே அவங்கள்ட்ட சொல்லலை, பேசவே முடியலையே. சரி, இப்போ பையன் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இங்கே தான் யாரும் இல்லையே. ஐயோ, யாரோ வராங்க போல இருக்கே. சரி, அப்புறமா பேசலாம் சந்தோஷத்தை. என்ன சத்யா இங்கே நிற்க? போ உள்ளே போயிரி, வெளியே நிற்க. இல்லைத்தா, உள்ளே எவ்வளோ நேரம் தான் இருக்க. அதான் இன்னைக்கு காலேஜுக்கு கூட போகலைல்ல. ஏதாவது சப்ஜெக்ட் எதாவது எடுத்திருக்காங்களா என்னன்னு ஃப்ரெண்ட்டை கேட்கலான்னு வெளியே வந்தேன் தான். இப்போ ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கல, கிளாஸில் இருக்கான்னு நினைக்கேன். இந்நேரம் ஃபோன் பண்ணால் கிளாஸில் தானே இருப்பாங்க. மணி எத்தனை? 11:30 மணி தானே ஆகுது. கிளாஸில் தான் இருப்பாங்க. சரி வா, கேன்டீனில் போய் காப்பி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம். இல்லை வேண்டாம் தான். வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல தான். அட வா சத்யா, காஃபி ஜூஸ் ஏதாவது குடி, அவங்களுக்கும் வாங்கி தரேன். கொண்டு கொடுத்துருக்கியா? எனக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குது. நான் வந்து ஒரு 3 மணி போல் வரேன். என்ன? சரிங்க தான். சரி வாங்க போகலாம். அத்தான் எப்படியும் இப்போ வெளியே கிளம்பிடுவார். நல்ல வேலை, இவர் இருந்தால் கூட நோய் நோயின்னு வருவார். சந்தோஷத்தை எப்படியும் ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதான். இந்த சத்யா, ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லாயிருக்கு, குடி. சரியா? எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்சல் தருவாங்க, வாங்கி கொண்டு அங்கே ரூமில் கொடுத்துரு. சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோ. என்ன சத்யா, யாழினிக்கு ஒன்றும் தெரியாது, பயப்படுகா. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோண்ணே. நான் மத்தியானம் போல் வந்துடுவேன், ஒரு 3-3:30க்குள்ளே வந்துடுவேண்ணே. வர முடியலன்னா இங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, கேன்டீன் நல்லாயிருக்கும். 1 மணி போல் சாப்பாடு வந்துடும். சீக்கிரமே வாங்கி கொடுத்துருண்ணே, அப்புறம் காலியாக போகும். சரிங்க தான். நான் வாங்கி கொடுக்கேன் தான். ஆமாம், அத்தை மாமாலாம் வரலையா? அவங்கள்ட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டேன் சத்யா. இப்போ அவங்கள தான் கொஞ்சம் இங்கே கொண்டு விட்டுக்கிட்டு அப்புறம் தான் நான் போகணும். சரி, அப்போ நான் கிளம்புங்க. என்ன? பார்த்துக்கோ. சரிங்க தான், பார்த்துக்கிட்டேன் தான். எப்பா எத்தனை அடி தான் சொல்லுவீங்க? பார்த்துக்கிட்டேன் போதுமா, நம்பி போங்கத்தான், நல்லா பார்த்துக்கிடுவேன். அதுக்குள்ள சத்தி, அவ யாழ்னிக்கு அம்மிட்டாளவா தெரியாது, பயப்படுவா. யாரை பார்த்தாலும் சும்மாவே பயப்படுவா. இப்போ தான் கொஞ்சம் பயம் தெளிஞ்சுட்டு வந்து அதுக்கிடையில் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி, அதான் நீனா கொஞ்சம் படித்த பிள்ளைல தைரியமாக இருப்பில்ல, அதான் சொல்லுவேன். என்ன? சரி, எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் கொடுத்துரு. என்ன? சரிங்க தான். சரி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. பரவாயில்ல, யாழினி அக்கா புருஷன் நல்ல டைப்பாக தான் இருக்கார். பாவம், அவளோட குணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையாக தான் அமைஞ்சிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. இதோட என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு? நல்ல கேரிங் ஹஸ்பண்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நல்லாவே கேர் பண்ணுறாரு. நம்பி நம்ம அக்காவை ஒப்படைக்கலாம். சரி, நம்ம ஜூஸை குடிச்சிட்டு சந்தோஷத்தை பேசுவோம். யாரும் அதுக்கிடையே வந்துடாம. இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவடம், ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பாட்டுக்கு ஒன்றும் குறவில்லை. பாட்டை வச்சு ஆளை கவச்சிடுவாங்கப்பா. சரியான ஆளு தான். ஃபோனை எடுக்கங்களா பேரன்? ஹலோ, சந்தோஷ். என்ன சத்யா, எப்படி இருக்க? மேடத்துக்கு இப்போ தான் ஃபோன் அடிக்க ஞாபகம் வந்துச்சோ? இங்கே ஒரு ஆள் இருக்கான்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? நானும் ஃபோனை பார்த்து கண்ணு 2 வேர்த்தது தான் மிச்சம். ஓஹோ, கண்ணெல்லாம் இருக்குமா உங்களுக்கு? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே. ஆமாம், பின்ன ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பான். சத்யா, அப்படி கொஞ்சம் லைனில் இருந்துக்கேன். சரிங்க. ஏன் ரொம்ப பிஸியோ சார்? லூசு, ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆனால் நீங்கள் தானே எங்கள் தோட்டத்தில் பார்த்துக்கிங்க. கணக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பணமாக ஃப்ரூட்ஸு நல்லா தான் விளையிறது. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக தான் பில் வச்சுருக்கீங்க. ஓரத்துக்கு மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு இதுக்கு செலவு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஆனால் வருமானம் மட்டும் கம்மியாக வச்சுருக்கீங்களே. என்ன? பில்லு ஒரு அமௌண்ட்டாக இருக்குது, அக்கௌண்ட்ஸில் ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. என்னண்ணே? ஐயோ போச்சுடா போ. இவ்வளோ நாளாக வரல, திடீர்னு எங்கேருந்து வந்தானே? இம்புட்டு நாள் வரமாட்டாதான்னு சொல்லி ஆட்டையை போட்டுட்டோமே. கொஞ்சம் போய கண்டுபிடிச்சிருவானோ? இல்லையே, அப்படிலாம் வராது. கணக்கெல்லாம் சரியாக தான் எழுதி வச்சிருக்கோம். புக்கில் ஒரு கணக்கும் பில் புக்கில் ஒரு கணக்கும் எப்படி சார் வைப்போனாங்க? நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டீங்களா இருக்கும். தூக்க சடவில் இருந்திருப்பீங்க. என்னங்க தூக்க செலவாக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸில் ஒரு கணக்கும் பில் புக்கில் ஒரு கணக்கும் எப்படிங்க வரும்? யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது. வேறு யாராவது இருக்குது மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்களா? நீங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை தம்பி, நான் தான் பார்த்துக்கிறேன். நான் சில நேரம் எங்கேயாவது வெளியே எங்கேயா போயாச்சுன்னா இவன் வந்து பார்த்துக்குப்பான். 2 பேரும் தான். கணக்கெல்லாம் குறையதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்படினாலும் உங்கள் அப்பா வருவாங்க போவாங்க, எதுவும் உனக்கு குறையுதுன்னு சொன்னது இல்லையே. நீங்கள் என்ன புதுசாக குறைச்சிட்டு இருக்கீங்க?
இங்க பாருங்க, நான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என் குணமே வேற. அப்பா வேணா நீங்க ஏமாத்தலாம், என்ன ஒன்றும் நீங்க ஏமாத்த முடியாது. கணக்குல கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு என்ன சம்பளம் தராமையா இருக்கும்? சரியா மாசம் ஆனா சம்பளம் போட்டு தானே விடுவோம். அப்பயே நீங்க கணக்குல கம்மியா காமிக்கீங்க. ஒழுங்கான அக்கௌண்ட்ஸ் ஓடி என்ன வந்து சாயங்காலம் வந்து பாக்கீங்க. நான் இங்க தான் 3 நாள் ஸ்டே பண்ணுவேன். ஐயையோ, கணக்கு வேற கேட்கணே. இவ்வளோ நாள் ஆச்சு, இவன் அப்போ ஒரு கணக்கு கேட்டிருப்பானா? நம்ம எதோ எழுதி கொடுத்தாலும் சரியா சரியான்ட்டு போயிட்டே இருப்பான். இவன் என்ன கணக்கு மேலே கணக்கு கேட்கான்? ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? அம்புட்டு துட்டையெல்லாம் குடிச்சு யாப்பம் விட்டாச்சே. நீ எங்கே போய் துட்ட போறட்ட? வேலையிலேருந்து வேற தூக்கிடுவான் போல இருக்க. சரி, எது வேணாலும் பார்த்துக்கலாம், அவனா நம்மளான்ட்டு. தம்பி, நீங்கள் இப்படிலாம் கேட்டீங்களா? அவமானப்படுத்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் நேர்மையாக ஒழுங்காக கண்ணியமாக உங்களுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். ராகு பார்க்கலாம். எங்கள் தோப்பில் எப்படி திருட்டு நடந்திருக்கும் தெரியுமா? காலி பயிலுவ நைட்டானா குடிச்சிக்கிட்டு பாட்டிலில் தூக்கி இறைவானுவ. அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி பழங்களை பாதி காணாது. அதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு பாதுகாப்புக்கு 2-3 ஆளை போட்டு கேமரா வச்சு எம்பிட்டோ நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த 5-10 குறைன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப அவமானப்படுத்துவீங்க, பார்த்துடுங்க. அண்ணே, அவமானப்படுத்தின்னு சொல்லாதீங்க. கணக்கு தப்பா இருக்கு, குறைவா இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட கேட்கேன். அதுக்குள்ள டீட்டெயில் நீங்க சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன் இப்படி இழுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எது வேணாலும் சாயந்தரம் பேசிக்கலாம். சாயங்காலம் வாங்க. என்ன இப்படி இவனாட்டம் பேசிட்டு இருக்கா? அவங்க அப்பா கூட எப்படி இருப்பாரு? கூட துட்டு எடுத்துக்கிட்டேனாலும் சரின்னு தான் சொல்லுவாரு. பெரிய ஒழுங்காட்டும் பேசுனா ஒழுங்காட்டு பார்த்துக்கலாம். எதுவாச்சும் சொல்லட்டு அதுக்கப்புறமெல்லாம் இருக்கு. என்னே, பயமாக இருக்குண்ணே. ரொம்ப நோண்டு தானே. இன்னும் நம்ம கதி அவ்வளோ தானா? பயமெல்லானே இருக்குது. வேலையை விட்டு எடுத்துருவானா என்ன? இங்க வேலையை விட்டு எடுக்கட்டு பார்ப்போம். இவ்வளோ நாள் உழைச்சிருக்கோம் விசுவாசமாட்டு இருந்து. அது 5-10 குறைய தான் செய்யும். அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா இவனை என்ன பண்ணும் எனக்கு தெரியும். நம்ம பார்த்துக்கலாம் வா. ரொம்ப கணக்காக கேட்க என் குணமும் உனக்கு தெரியாதுல. பார்த்துக்குவேன் சாயங்காலம். சொல்லு சத்யா. என்ன ஊருக்கெல்லாம் கிளம்பியாச்சா? என்னங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பேசுன மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? அதுவா சத்யா, வேற ஒன்றும் இல்லை. இங்கே 2 வேலைக்காரங்களை முன்னாடி போட்டிருந்தோம். அவங்க கேட்கறலாம் பணம் காசுன்னு அப்பா கொடுக்க தான் செய்வார். ஏன்னா வெளியூரில் கொடுக்க தான் செய்வார். வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. கேட்டால் பேச்சு இன்னும் முரண்பாடாக இருக்குது. அதான் எதுனாலும் சாயந்தரம் பார்த்துக்கலாம் போங்கன்னு இருக்கேன். பார்ப்போம் என்னதான் கணக்கு கொண்டு வரான்ட்டு. ஆமாம், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வெளியூரில் இருக்கேன். உன்ட்ட காலையில் பேசினேன்ல, பேசிட்டு வீட்டுக்கு வரவும் ஒரு ஃபோனு. அப்பா ஒரு ஆரஞ்சு தோட்டம் வாங்கி போட்டிருந்தாரு ஊட்டி பக்கத்தில். அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 6-7 மாதம் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. வர்றதில்லை, அப்பா தான் வருவார். நான் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அம்மாலாம் அடிக்கடி வருவாங்க. சரி, இங்கே ஏதோ கலாணித்தனங்களாம் நடக்குன்னு அரசு புதுசாக கேள்விப்பட்டேன் ஏற்கனவே. சரி, ஃபோன் வேறு வந்துச்சா, அப்பா நீ வேணா ஒரு 8 பார்த்துட்டு சொல்லிச்சு. அப்போ அப்பாவும் தான் கூட வந்திருக்காரு. அப்பா ரூமில் இருக்குது. அதான் அதுக்குள்ள விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் சரியான ஃப்ராட் மாதிரி தோணுது. சரி, அதனால சாயந்தரம் பார்த்துக்கலாம். என்னங்க ஊட்டி பக்கத்துலையா? அதுக்கடையில் போயிட்டீங்களா? எப்படிங்க காலையில் 8 மணி தானே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? இப்போ மணி 11:30-12 மணி ஆயிருக்கு. அதுக்கடையிலே போயிட்டீங்க? ஆமாம் சத்யா, ஃப்ளைட்டில் வந்தேன். திடீர் பிரயாணமா. சரி, நீ ட்ராவல் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும், டைம் வேஸ்ட்டு. அதான் ஃப்ளைட்டில் வந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்களா காரு, அங்கே புக் பண்ணி இங்கே வந்தாச்சு. ஆமாம், நீ ஊர் கிளம்பிட்டியா? பரவாயில்ல, நீங்கள்லாம் பெரிய ஆளு தான் பார்த்தீங்களாங்க. ஃப்ளைட்டுன்னு சொல்கிறீங்க, ஆரஞ்சு தோட்டம்னு சொல்கிறீங்க, ஊட்டி பக்கம்னு சொல்கிறீங்க. அப்பா, வாழ்வு தாங்க உங்களுக்குலாம். நான்லாம் ஃப்ளைட்டை கூட என் கண்ணால் பார்த்ததில்ல. எங்கள் வீட்டு வாசலில் நிற்கும்போது மேலே பறந்து போகும். அப்போ ஓடி போய் பார்ப்போம். அப்படி தான் பார்த்தது. ஃப்ளைட்லாம் பார்த்ததே இல்லை. அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற சத்யா? கவலையே படாத. நீ ஊன்னு சொல்லு, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹனிமூனுக்கு ஃப்ளைட்டில் ஊட்டி வந்துடலாம். அவ்வளோ தானே? நல்லா சொல்லுவீங்க. எங்கே சுற்றி எங்கே வர்றீங்க நீங்கள்? போங்க அங்கே. ஊட்டியெல்லாம் பார்க்கணும் ஆசை தான். நான் எங்கேயுமே போனதில்லை அந்த நாகர்கோயிலை விட்டு. இப்போ தான் திருநெல்வேலியே வந்து பார்க்க வந்திருக்கேன். அப்பா எங்கேயும் விட மாட்டார். அதிகம் போனது கன்னியாகுமரி தான். கவலையே படாத சத்யா. இந்த ஊர் இல்லை, அந்த உலகத்தையே சுற்றி காமிக்கேன். என் சத்யாவுக்கு எந்த இடம்லாம் பார்க்கணுமோ எல்லா இடத்தையும் கொண்டு என் செல்லத்துக்கு காமிக்கேன். அது சரியா? ஆமாம், ஊருக்கு போயிட்டியா என்ன? ஊருக்கு போயிருக்க மாட்டியே. இப்போ அநேகமாக திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நீ போய் நினைக்கிறேன். கரெக்டா? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு இல்லை, ஒரு இடம் இல்லை. அதே ஊரில் தான் உட்காந்துருக்கேன். ஏன் ஏன் என்னாச்சு சத்யா? ஊருக்கு போகணுன்னு, காலேஜ் போய் படிக்கணும்னு, அப்படி என்னதோ என்ன சொல்லுவாங்களே, வெண்ணிய காலைல ஊற்றி நிற்பான்னு, அந்த மாதிரிலாம் காலையில் நின்று போறேன்ட்டு. ஆமாங்க, ஊருக்கு போகணுன்னா கிளம்பணும், சாப்பிட்டோம், எடுத்தோம், பேக்கை தூக்கணும். அந்நேரம் பார்த்து அது பெரியப்பா வந்துட்டு இருந்தார். நல்லா தான் பேசினார். என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. நல்லா முடியல பாவம். அப்படியே கண்ணெல்லாம் சொக்கி கீழே விழுந்துட்டாரு. ரெண்டாவது எல்லோரும் உடனே கூட்டிகிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் நான் இப்போ. அக்கா, அம்மா, பெரியம்மா எல்லோரும் ரூமில் இருக்காங்க. அப்போ அத்தான் அவள் காஃபி குடிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. காலையிலே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சே முடியலை. இப்போ தான் அத்தான் வெளியே போனார். சரி பேசிடுவோம் அப்படின்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்கே தாங்க இருக்கேன். போங்க அங்கே. இங்கே ஊருக்கு வான்னு சொல்லுவீங்க.
ஊருக்கு வந்தோடனே ஊட்டிக்கு போட்டா கொடைக்கானல் போட்டா அமெரிக்கா போட்டான்னு போங்க அங்கிட்டு. லூசு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் அங்கேயே இருந்திருப்பேனே, அப்புறம்னாலும் கிளம்பி வந்திருப்பேனே. லூசு, சரியான லூசு தான் நீ. நீ இருக்க, நீ இல்லைன்னு வீட்டில் நான் கிளம்பி வந்தேன். போங்க. எனக்கு எங்கெங்க தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? என்ன யார் கனவா கண்டோம் நாங்களாம் இப்படிலாம் நடக்குன்னு? இதெல்லாம் திடீர்னு நடக்கக்கூடியதுலாங்க. அவங்களுக்கு முடியலை, பாசத்தில் இருக்கோம், அநேகமாக சாயந்தரம் கிளம்புவோமா இல்லை நாளைக்கு கிளம்புவோமான்னு அம்மாட்ட கேட்டால் தான் தெரியும். ஆமாம், நீங்கள் எப்போ வருவீங்க? இன்னைக்கு கிளம்பிடுவீங்களா? ஃப்ளைட்டு தானே, நீங்கள் நினச்சா கிளம்பி வந்துடலாம். இன்னைக்கு வந்துடுவீங்களா? இல்லை சத்யா, உடனே எப்படி கிளம்ப முடியும்? போ, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே. நான் கிளம்பியிருக்க மாட்டேன்ல, அங்கே இருந்திருப்பேன்ல. உன்னை பார்க்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன். சரி, கூட கொஞ்ச நேரம் கூட உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம்ல. போ சத்யாங்க, நீங்கள் வந்து உடனே கிளம்ப முடியாது. எப்படி நாங்கள் 2 நாள் இருந்து தான் ஆகணும். இங்கே உள்ள அக்கௌண்ட்ஸு எல்லாம் பார்க்கணும். டீ எஸ்டேட் வேறு இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணும். போ சத்யா, நான் இருந்திருப்பேன்ல. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, பார்க்கலாம். 2 நாள் இருக்குன்னா 3 நாள் இருக்குன்னு தெரில. எதுனாலும் உங்கள்கிட்ட சொல்லுங்கள், அம்மாட்ட கேட்டுட்டு. சரி சரி, சாப்பிடு சரியா? ஆமாம், நிக்கிய வேற அங்கே விட்டுட்டு வந்துட்டு ஒத்தியில் இருந்துக்குவாளா? அதாங்க கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே ஃபோன் பண்ணி வாழுன்னு நின்றுட்டா. நீங்கள் போயிட்டு உடனே தானே வருவீங்கன்னு சொன்னீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களே. அவளுக்கு அம்மா வந்தால் கூட அவள் பெருசாக நினைக்க மாட்டா. நான் அம்மா கூட வந்துட்டேனா, அதனால அவளுக்கு தாங்க முடியல வெப்ராளம். சரி, வேறு என்ன பண்ண, எப்படியும் 2 நாளில் போயிட வேண்டியதான். சரி சரி, சொல்லுங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவங்க வேலை பார்க்குறவங்க, அவங்கள்ட்ட ரொம்ப எதுவும் வச்சுக்கிடாதீங்க. நீங்கள் வெளியூர்காரங்க எல்லாம், அவங்க குரலை பார்த்தாலே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ரவுடி மாரி இருக்குது குரலை பார்த்தா. அதனால் பார்த்து எடுத்து பேசுங்க. எதுக்கும் சண்டை போடாமல் சமாதானமாக பேசிட்டு என் செல்ல சந்தோஷ் சீக்கிரமாக வந்துடுங்க, சரியா? சண்டை போட என்ன சத்தியா இருக்குது? அவங்களுக்கு தேவையான இன்கம் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி கை வைக்கிறது தப்புலாம். சரி, கை வச்சாச்சு, அதையாவது ஒத்துக்கணும்ல. இப்படி எடுத்தீங்க, வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு சொல்லணும்ல. ஒன்றும் சொல்லாமல் அவங்க பாட்டு ஏன்டா ஏறிட்டு இருந்தால் நான் ஒன்றும் விட மாட்டேன். இந்த சந்தோஷம் சிரித்து அமைதியாக இருந்தால் பார்த்துருக்காங்க, கோவப்பட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் அவங்க ஒழுங்காக கணக்கை எனக்கு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் தெரியும். பயமாக இருக்குங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க. அவங்கள பார்த்தா ரவுடி பேக்க மாதிரி இருக்கான். சமாதானமாகவே போயிருங்க. எல்லோரும் அங்கே இருக்கீங்க. மாமாவும் பாவம் உடம்பு முடியாதவர். வேண்டாங்க சண்டையெல்லாம், சமாதானமாக பேசிட்டு வந்துடுங்க. சரி, நான் வைக்கிறேன். அக்காவுக்கு ஜூஸு எல்லாம் வாங்கி தந்துடுறதான் கொண்டு கொடுக்கணும். நான் அப்புறமா கால் பண்ணுறேன், ஃபோன் பண்ணால் எடுங்க. சரி சத்யா, சரி சரிம்மா, சரி பார்த்துக்கோ, ஒழுங்காக சாப்பிடு, ரெஸ்ட் எடுத்துக்கோ, அங்கே எங்கேயும் அலையாத, சரியா? சரி வைக்கிறேன், அப்புறமா கூப்பிட்றேன். பாய்.